ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மதியானத்துலேருந்து நைட்டு வரை எடுத்தது. லஞ்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணினேன்னா அன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக. நைட்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால காலையில் வேலை அதிகமாக இல்லை. அந்த சப்பாத்தி பண்ண 2-3 பாத்திரம் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்த காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி லஞ்ச் பிளான் பண்ணியிருக்கேன். சாம்பார் தான் வைக்க போகிறேன், முருங்கைக்காவும் கேரட்டும் போட்டு. அதுக்கு வந்து புளியை வந்து முன்னாடியே ஊற வச்சிடுறேன். ஏன்னா இங்கே உள்ள புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சோம் அப்படின்னா தான் கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மசூர் டால் தான் சேர்ப்பேன். அது வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இருந்தாலும் கூட அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடறேன் குக்கர்லேயே. அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் காய்கறியும் கட் பண்ணி சேர்த்துட்டு வீட்டிலே அரைச்ச சாம்பார் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து ஒரு விசில் வச்சிடுறேன். ஒரு விசில் வச்சோம் அப்படின்னாலே பருப்பும் காய்கறியும் சமமாக வெந்து வந்துடும். ஒரு சைடு வந்து சாதமும் வச்சுட்டேன். அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு உப்பும் தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ வந்து பருப்பு வெந்ததும் அதை வந்து எடுத்து மாற்றி வச்சுட்டு சோயா வந்து லைட்டாக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். தண்ணி சூடானதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சோயாவை சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததும் அதை இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அப்பளம் பொரிக்க போகிறேன். பாவக்காய் தொக்கு பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்பளத்தை பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து மாற்றி வச்சுட்டு அதில் வந்து பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிடலாம். அந்த வெயில் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் தயிர் சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. அதனால் ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து கலந்து குடிச்சாச்சு. எண்ணெய் சூடானதை அப்பளத்தை பொரித்து எடுத்து வச்சுட்டு எண்ணெயை மாற்றிட்டு அதே கடாயிலே வந்து இந்த தொக்கு ரெடி பண்ணிடுறேன். ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிட்டு கிடக்காம எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு போகிறேன். ஏன்னா கேஸ் வந்து எனக்கு வந்து 2 மாதத்துக்கு மேலேயே வரும் சிலிண்ட்ரு. ஆனால் இப்போ புக்கிங் பண்ணி 15 நாளைக்கு மேலே ஆகுது, இன்னும் வரல. இருக்கிற சிலிண்டரை வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பாவக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கலந்து பாவக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சது ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு. முருங்கைக்காவும் குழஞ்செல்லாம் போகலை, ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் புளி கரைச்சி விட்டு உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கடைசியாக தாளித்து விட்டோன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் சோயா வறுவலுக்கு வந்து வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பும் அப்புறம் வேக வச்சு வச்சுருக்க சோயாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோன்னாலே சூப்பராக சோயா வறுவலும் ரெடி ஆயிரும். சாம்பாரும் தாளித்து விட்டாச்சு. சாம்பார் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன், வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் சுட லஞ்ச் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சாச்சு. பசங்க வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கு ஒரு 1:30 மணிக்கு மேலேயே ஆகும். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை வந்து கையோடையே கழுவி வச்சுருவேமே அப்படின்ட்டு தான். ஏன்னா லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் பாத்திரம் செய்கிறோம், கழுவணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதனால் பாத்திரம் கழுவும்போது பாட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி தான் கழுவுவேன். அப்போ தான் நம்ம பாத்திரம் கழுவுற அந்த கஷ்டமே தெரியாது. யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது மாற்றினா நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு லஞ்சை சாப்பிட்டாச்சு. இது வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கிட்டு வந்து 4-5 நாள் ஆகிட்டு. அது கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருந்துச்சு, அதையும் வந்து வேக வச்சாச்சு குக்கரில். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அரிசி மாவுக்காக அரைக்கிறதுக்காக அது ஊற வைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து கழுவி வச்சாச்சு, தண்ணியும் வடிய வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் காயப்படணும். அதுக்குள்ளே கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலையும் இருந்துச்சு. எழுத்த வீட்டில் வந்து பெட்டிக்கோடு தைக்க கொடுத்துருந்தாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. அது வந்து ஒரு 6-7 கிட்ட தைச்சி கொடுத்தாச்சு. ஒன்று மட்டும்
மட்டும் பாக்கி இருந்துச்சு, அதை தைச்சிட்டு அப்புறம் பொண்ணுக்கு வந்து இந்த லாங் குர்த்தாவை கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி தைக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையும் எல்லாமே முடித்தாச்சு. இப்போ வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. அதெல்லாம் தூத்து எடுத்தாச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மாப் போடல, சும்மா தூத்து மட்டும் எடுத்திருக்கேன், நாளைக்கு தான் மாப் போடணும். அப்புறம் அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சு இதுலேயே வந்து ஓரளவு நல்லா காஞ்சிருக்கு. ஒரு நாள் ஃபேன் காற்றுல காய வச்சோம் அப்படின்னாலே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துடலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்காக தான் மெயின் இது. இடியப்பம்லாம் அவ்வளோவா பண்ண மாட்டோம், அரிசி மாவில் சப்பாத்தி பண்ணுவோம், அதுக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். டீயும் போட்டு குடிச்சிட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, அதில் உருளைக்கிழங்கு போட்டு பேட்டிஸாக ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா தோசை மாவும் இல்லை, இது ரெடி பண்ணிட்டோன்னா நைட்டுக்கும் பசங்க சாப்பிட்டுக்குவாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு. பையன் வந்து சப்பாத்தி கேட்டிருந்தான். நான் வந்து பேட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன். அவள் தான் மாவு பிசைஞ்சு சப்பாத்தியும் தேய்ச்சி கொடுத்தா. பரவாயில்ல, நல்லாவே பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் சப்பாத்தி பண்ணும்போதுலாம் இந்தியா மேப் மாதிரி போச்சு. இது ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கா. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.